புராண காலத்தில் சுமாராக ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாடி ஏதாச்சும் வீக்காக இருந்துச்சு, இல்லை நம்மளுக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சுன்னா ஒரு டாக்டர் பார்க்கும்போது அவர் கொடுக்குற தகவல் தான் மிகப்பெரிய பேரிடியாக இருக்கும். உங்களுக்கு நெஞ்சு வலிங்க, ஐயோ நெஞ்சு வலி, உங்களுக்கு இனிப்பு நீருங்க, உங்களுக்கு ரத்த கொதிப்புங்க, உங்களோட சாப்பாடுலாம் இப்படி மாற்றி அமைக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கொடுக்குற எல்லாத்தையும் பின்பற்றி முறையாக வர்றது வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள நவீன காலத்தில் எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டான் பரமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மலேசியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடில் பலவிதமான டாக்டர் பலவிதமான துறையில் என்னென்ன நோய்க்கு எப்படி அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க, என்னென்ன சாப்பிட்டா அந்தந்த நோயெலாம் நம்மளுக்கு வரும், எப்படி ஜெனட்டிக்கல் வழியாக வரும், எப்படி இதை நம்ம ஓவர் கம் பண்ணலாம், இதெல்லாம் செய்கிறதுக்கு என்னென்ன செலவு வருது, இதை பற்றிலாம் பிரித்து காட்டும் போது நிஜமாகவே சாவு பயத்தை தான் காட்டுறாங்க. சமீபத்தில் மலேசியாவில் ஒருத்தர் ஒரு கண்டென்ட் செஞ்சுருந்தார். அவர் தலை சிறந்த டாக்டர்னு நினைக்கிறேன். மலேசியாவில் இருக்கிற எல்லா வகையான சாப்பாடை கொண்டு கம்பேரிசன் பண்ணுவார். இந்த சாப்பாடில் இப்படி போட்டிருக்க, இது எந்த அளவுக்கு பயனாக இருக்குது, இதெல்லாம் உடலுக்குள்ளே போணுச்சுன்னா என்னென்ன மாற்றத்தை நம்மளுக்கு மாற்றி அமைக்கும், எந்தெந்த நோயை கொடுக்கும், அதே போல் இது குழந்தைகள் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்கிற சின்ன பிஸ்கட்லேருந்து பெரிய லெவலில் சாப்பாடு எல்லாத்தையும் கம்பேரிசன் பண்ணி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்டாக் அரங்கத்தில் பல டாக்டர்ஸ் இந்த போன் சம்மந்தப்பட்டது, ரத்தத்தை சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, முடி சம்மந்தப்பட்டது, கண் சம்மந்தப்பட்டது பலவிதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. இதில் பல பேர் ஒரு 95 விழுக்காடு நிஜமான டாக்டராக இருந்தால் கூட இன்னொரு 5 விழுக்காடு போலியான டாக்டர் என்ற பேரில் இந்த வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதனால் பாதிக்க அடைகிறவங்க நிறைய பேர் தான் இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம ஒரு விஷயத்தை சாப்பிட்டோன்னா அதை தொடர்ச்சியாக சாப்பிட்டோமா நம்மளுக்கு அமிர்தமும் நஞ்சா மாறிடுது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்போது எதை தான் பின்பற்றுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்துலேயும் இருப்போம். ஏன்னா நம்ம தான் நிறைய டாக்டரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோமே. இதனாலே நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் வந்துடுது. சில பேர் பேனிக் அட்டாக் வந்துடுது, சில பேர் எங்ஸைட்டி வந்துடுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் பிஎல்கேனில் வேலை செய்யும்போது என்னோடய கேம்ப்க்கு ஒரு மாணவி வந்திருந்தாங்க, சைனீஸ். அந்த பிள்ளை அவங்க லைஃப்பில் சோறு சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சோறு சாப்பிட முடியாது, சோறு சாப்பிட்டா அந்த பிள்ளைக்கு வாந்தி வந்துடும், அது மாதிரி ஃபிக்ஸ் மாரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்து வெறும் மீயே கொடுத்து வளர்த்துருக்காங்க. நம்ப மாட்டீங்க, அந்த பிள்ளைக்கு எங்களோட கேம்பில் 6 வேளை சாப்பாடும் மினிமம் 3 தடவை மீயாக தான் இருக்கும். அது மஞ்சள் மீயாக இருக்கலாம், பீஹூனாக இருக்கலாம், கொய்த்தியாவாக இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம், ஆனால் மீயாக தான் இருக்கணும். அந்த மீயே சாப்பிட்டு அந்த பிள்ளை 3 மாதம் நினச்சி பாருங்க, 3 மாதம் அந்த மீயே சாப்பிட்டு வாழ்ந்துச்சு. ஆனால் அந்த பிள்ளைக்கு எதுவுமே நடக்கலை, எல்லா ஆக்டிவிட்டிக்கும் போணுச்சு. இத்தனைக்கும் அந்த பிள்ளை பொய் சொல்லுதுன்னு எடுத்துக்குமே. அந்த சைனீஸ்லாம் ஒரு வகையான டிப்பிக்கல் மைண்ட் செட் வச்சுருவாங்க. இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், அதெல்லாம் சாப்பிட மாட்டோம், போய் சொல்லுவேன். நம்ப மாட்டேங்க, அந்த பெண் பிள்ளை காலையிலேயோ மாலையிலே இரவில் எல்லா இடத்துலையும் மீ மட்டும் தான் சாப்பிடும். காட்டுக்கு ட்ரைனிங் போனால் கூட அதுக்குன்னு தனியாக ஒரு மீயை சமைச்சு எடுத்துக்கணும், அது மட்டும் தான் சாப்பிட்டுச்சு, நல்லா ஃபிட்டாக இருந்துச்சு. அதே நேரத்தில் அந்த கேமோட்டில் இருந்துச்சு. சோறே சாப்பிடாத ஒரு பிள்ளை மீ மட்டும் சாப்பிட்டுட்டு வாழ்ந்த பிள்ளையும் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே நிறைய பேர் அவங்களோட கான்டென்ட் என்ற ஒரு பேரில் சில டாக்டர்ஸும் சில ஃபுட் ரிவ்யூஸும் இல்லாட்டி ஃபுட்டை பற்றி ஸ்டடி பண்ணுறோம், அவங்க கொடுக்குற விஷயத்தை பார்க்கும்போது நம்ம இதை சாப்பிட்டாலே செத்துருவோம் போல் அப்படின்னு இருக்கு. மாங்காய் தொடச்சா சாப்பிட்டாலே செத்துருவோம், ஆப்பிள் தொடச்சா சாப்பிட்டாலே செத்துருவோம், வாழைப்பழம் ராத்திரியில் சாப்பிட்டா அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை கொடுக்குறாங்க. சரி பரவாயில்ல, கீரை வகையில் சாப்பிட்டோமா, கீரை வகையில் இந்த கீரையோட அந்த கீரையை கலக்கக்கூடாது, இந்த கீரை அதிகமான இந்த விஷயத்தை கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு வராங்க. நல்ல வேலை நான் வெஜிடேரியனு, எனக்கு ஒரு அளவுக்கு தான் ஃபுட் செயின் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இப்போ கோழி சாப்பிட்றவங்க பார்த்தாலே இந்த கோழி சாப்பிடக்கூடாது, ஏன்னா இதுக்கு ஊசி போடுவாங்க, அது மருந்து 65 நாளுக்குள்ளே கரையாத பட்சத்தை அது வெட்டி சமைச்சிருவாங்க, அதை சாப்பிடும்போது அந்த மருந்து நம்மளுக்குள்ளே வந்துடும். இதுவே பெண் பிள்ளைங்க சாப்பிட்டாங்க, வயசுக்கு வராத பிள்ளைங்களை சாப்பிட்டோமா ஏர்லி ஸ்டேஜில் வயசுக்கு வந்துடுவாங்க, இந்தமாரி கருத்துக்கள் சொல்கிறாங்க. இந்தமாரி சீ ஃபுட் சாப்பிட்டோமா இந்த மாதிரி நோய்க்கெல்லாம் வரும், இந்தமாரி வெரிகோஸ் பெயின்க்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு ஒரு ஃபுட் செயினை உருவாக்குறாங்க. இதுமாரி ஒன்று உருவாக்கி யாரை பின்பற்றுறது தெரியாமல் பல மக்கள்கள் குழம்பி போய் தான் கிடக்குறாங்க. ஸோ ஆகையால் சில விஷயங்களை நீங்கள் தான் நிர்ணயிச்சுக்கணும். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் வீட்டு சாப்பாடு மாரி எங்கேயுமே கிடைக்காது. தலை சிறந்த இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போனால் கூட அங்கே நல்ல மசாலா தூள் எதை போட்டு சமைச்சா கூட அங்கே ஒரு விஷயம் மட்டும் இருக்காது. என்னென்னா பாசத்தோடு சமைச்சு கொடுக்குறது.
அக்கறையோடு சமைச்சு கொடுக்கறது, நல்ல பராமரிப்போடு சமைச்சு கொடுக்குறது. இதெல்லாம் சாப்பிட்டா பிள்ளை நல்லா வளருவானே, இதெல்லாம் சாப்பிடாம இருக்கானே அவன் மெலிஞ்சிக்கு போயிடுவான்னு சொல்கிற அந்த தாய் பாசம், அந்த தந்தை பாசம், அதே நேரத்தில் பிள்ளைங்க மேலே இருக்கிற அக்கறை, இதெல்லாம் இருக்கிற அந்த ஃபுட்குள்ளே இருக்கிற நியூட்ரிஷன் வந்து காலங்காலமாக தலைமுறையாக நம்மளுக்கு இறக்கி வந்திருக்காங்க, நம்மளோட ஜெனட்டிக்லையும் இருக்குது. ஸோ அதனால் சமைச்சு குடிக்கிறதுக்கு லவ்விங்காக இருக்கும் போது தான் சாப்பாடே நல்லா ருசியாக மாறுது. பிள்ளைங்களும் நல்ல உணர்ச்சியோட, சந்தோஷத்தோட, நல்ல மகிழ்ச்சியோடு சாப்பிட்றாங்க. இவந்தோ அது கசப்பாக இருந்தாலும் சரி, கீரை சாப்பிடாத பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் ரொம்ப சூஸியாக இருக்கும். நான் இது சாப்பிட மாட்டேன், இதை மட்டும் தான் எனக்கு வேணும்னு சொல்கிறேன். அந்த பிள்ளைங்களோட விஷயங்களுக்கும் அந்த தாய் வந்து ஈடுகட்ட முடியும். ஆனால் இங்கே வந்து பொதுவாக எல்லாரும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, வீட்டில் வந்து சமையல் குறைவாக இருக்குது. அதனால நம்ம வந்து ஒரு ஃபுட் செயினுக்கு மாறுறோம். காலையில் போனால் இந்த மாட்டி சாப்பிட்டுங்க, மத்தியானம் போனால் இது சாப்பிட்டுக்கலாம், நைட்டில் ஏதோ வாரத்துக்கு ஒரு வாட்டி சமைச்சு சாப்பிட்லாம், இல்லை எல்லா நேரமும் வந்து வெளியே சாப்பாடே சாப்பிட்றதுனால இந்த வயிற்றில் கல் தாங்கிறது, இந்தமாரி விஷயங்கள்லாம் வருது. இந்தமாரி நோயும் வருது. அதிகமான சீனி போடுவாங்க, அதிகமான அஜினாமோட்டோ இருக்கும். இந்தமாரி மீயே சாப்பிட்டுருந்தா வயிற்றில் வந்து 2-3 நாள் அந்த மீ தங்கி இருக்கும். அதனால வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வரும், ஊசூஸ் பிரச்சனை வரும், லிவர் பிரச்சனை வரும், ஹார்ட் பிரச்சனை வரும். இந்தமாரி பல டாக்டர்கள் சொல்ல நம்ம பின்பற்றும் போது இது நம்மளுக்கும் குழப்பமாயிருது. சொல்கிற அவங்கக்கிட்ட நம்ம திருப்பி ரிஃபர் பேக் பண்ணும்போது இறுதியில் நம்ம ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் போய் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் அந்த வீடியோஸை பார்க்கும்போது சில டாக்டர் வந்து போன் சம்மந்தப்பட்டு சொல்லும் போது இதை பற்றி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம், அதை யோசிக்கணும்னு அவசியமே இருந்திருக்காது. பட் அது சொன்னோன்னே நம்மளுக்கு அந்த மைண்ட் அதுக்குள்ளே போது பார்த்தீங்க, இது தேவைப்படுது, இதனால் கொஞ்சம் சப்ளிமெண்ட் எடுக்கலாம் சொல்கிறதுக்காக தான் அந்த சில போன் டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, சப்ளிமெண்ட் எடுத்தால் கரெக்டாக வந்துடும், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் கரெக்டாக வந்துடும், இந்த மாத்திரை சாப்பிட்டா கரெக்டாக வந்துடும். அதேமாரி எத்தனை மாத்திரை சாப்பிட்றது, மாத்திரை சாப்பிட்டு லிவரே வீணாக போயிடும் போல், லிவருக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க போல். ஏன்னா எல்லாமே வந்து அரைச்சி எடுக்கிறது இல்லையே. இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம், அந்த உடம்பு வந்து தொண்டையிலேருந்து போயிட்டு வயிற்றுக்குள்ளே போய் அதோட ஆசிட்டில் கலந்து அது கொஞ்ச நேரத்துக்கு அதோட சத்துலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சக்கையை போய் போடுவோம். அங்கே சக்கையிலேருந்து வேறு இடத்துலையும் சத்து பிரித்து எடுத்து கடைசியாக வந்து மலத்துக்கு வர்றதுக்கு அதோட ப்ராசஸ்ஸே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிடிக்குது வச்சுக்குமே. இது எல்லாமே வேலை செய்யறதில்ல, நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், அதுவும் நம்ம கூட வேலை செய்யும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு பசி எடுக்கும். அதனால் தொடர்ச்சியாக வேலை செய்கிறவங்களுக்கு இந்தமாரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக, இதெல்லாமே எல்லாமே ப்ரோட்டீனுக்காக ஒரு மருந்து, இந்த கண்ணுக்காக வைட்டமின்காக ஒரு மருந்து, ஹெல்த்துக்காக ஒரு மருந்து, இது சாப்பிட்டா எனர்ஜெட்டிக்காக ஒரு மருந்துன்னு சொல்லிட்டு மருந்து சாப்பிட்டா அந்த ப்ராசஸ் வந்து பட்டுன்னு முடிஞ்சிருதா? வயிறு எதுவுமே செய்யாமல் இருக்க, அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஆசிட் என்ன தான் செய்யும்? ஸோ இந்தமாரி விஷயங்களை பார்க்கும்போது நிஜமாகவே சாவு பயத்தை காட்டிட்டாங்க போகலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபேமிலி டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டை வருஷத்துக்கு 2 முறை ரத்தத்தை எடுத்து கொடுத்து பரிசோதித்த பிறகு கிட்னிலேருந்து, லிவர்லேருந்து, ஹார்ட்லேருந்து, பிளட்டில், போன்ஸில் இதெல்லாம் வந்து எந்தெந்த நோயெலாம் வந்து அண்டுமோ அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாரி இன்சூரன்ஸ் கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்துலேயும் சேஃபாக இருக்கும், நீங்கள் வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் சேஃபாக இருக்கும். அதே நேரத்தில் எந்த சாப்பாடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எந்த எண்ணெய் ரோட் சைடில் வைக்கும்போது சில சமயம் வந்து எண்ணெய் வந்து ரீசைக்கிளாக பாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் வந்து உடலுக்கு கெடுதின்னு தெரிஞ்சோம் அதை வாங்கி சாப்பிட்றது தடுத்து நிறுத்தலாம். அதிகமான சுகர் பார்த்தாலே தெரியும், அதிகமான சுகராக இருக்குன்னு அதெல்லாம் குறைச்சிக்கலாம். சில ஃபுட்டில் அனாவசியமான சுகர் போடுவாங்க, அது எதுக்குன்னு தெரியாது, இனிப்பு பத்தாது கூட இன்னும் இனிப்பு தம்பா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் எந்தெந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்குன்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு தடவையாச்சும் அது சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் 3 நாள் சொல்லுவாங்களே, ஒரு 3 நாளைக்கு வந்து விருந்து மாதிரி சாப்பிடுங்க, ஒரு 3 நாளைக்கு ஆஸ்பத்திரியில் இருந்தால் எப்படி மருந்து மாதிரி பூபோரு சின்னதாக அந்த கஞ்சி மாரி வச்சு கொடுப்பாங்க, அந்தமாரி ரசம் இந்தமாரி 3 நாள் கூட சாப்பிட்டுட்டு ஒரு நாள் விரதமாக இருந்தீங்கன்னா உங்களோட உடல் எல்லாமே வந்து சரிப்பட்டு வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இது யார் எனக்கு சொன்னதுன்னா ஒரு சித்தர் நம்மக்கிட்ட சொன்னது. ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட பராமரிக்கிறேன். உங்களோட உணவு நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்களோட உடல் நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்களோட குடும்பத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நன்றி.